ஆண்டவரே சுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம். தாமே பெருமையாய் வேண்டுகிறோம். கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வேலைக்கான பரிசுத்த ஆவியானவரை இடப்படும் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். நாங்கள் தோடு வந்திருக்கின்ற மூணு பிள்ளைகளுக்கு நீரப்பாவுக்கு தாங்கள் திருத்தனுப்பும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற சர்வவல்லமையுள்ள ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளே நாங்கள் பார்க்க போகிறோம். பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாவமும் அதிகரித்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எமக்கு பேசுகிறார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட பாவங்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாவங்கள் எம்மை என் பிள்ளைகளை ஆளாதபடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக இந்த நாள் கூட கர்த்தர் எம்மோடு கூட பேச போகிறார். இதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தினத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிற வேளையில அங்கே சொல்லப்படுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் காணப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சரீரமானது ஒவ்வொரு நாளும் மிகவும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். இந்த சரீரமானது இருளடையாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். இந்த சரீரம் இருளடைவதற்கு முதலாவது எங்கே வழிகள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் எம்முடைய பார்வையிலே. ஹல்லேலூயா. இந்த கண்களின் நிமித்தம் தான் எம்முடைய சரீரத்தை வெளிச்சமாய் வைத்துக் கொள்ளவும் முடிகிறது, இந்த சரீரத்தை இருளாய் வைத்துக் கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகின்றார், இந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கண்களிலே பார்க்கின்ற இந்த பார்வை மிகவும் தெளிவாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தெளிவுதான் உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணுகிறது உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை வெளிச்சத்திலே வைத்துக் கொள்வதற்கு இந்த கண், இந்த பார்வை பார்க்கும் பொழுது அதிலே உண்டாகின்ற உங்களுக்கு கிடைக்கின்ற தெளிவு இருக்குது. இந்த தெளிவிலே தான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, எப்படியாக என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமா வைத்துக் கொள்ள முடியும், எப்படியாக இந்த பாவத்திலிருந்து என் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து எம்மால் தீர்மானித்துக் கொள்ள முடிகிறதா இருக்கிறது. இந்த நாளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி இந்த கண்களில் நிமித்தம் இந்த சரீரம் இருளாகுகிறது. இந்த பார்வையானது, இந்த பார்வையை நாம் பார்த்து விட்டு நாம் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது அது என் கண்களுக்கு மிகவும் அருமையா அழகாக தோன்றும் பொழுது அதை நாம் மீண்டும் மறுபடி அவைகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது இந்த இச்சையானது எமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. இந்த இச்சை எமக்குள்ளே நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகின்றது. இப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் எமக்குள்ளே என்ன காணப்படுகின்றது, எப்படிய சரீரம் இருளடைய ஆரம்பிக்கின்றது. ஆனபடியால தான் நாம் பார்க்கின்றோம். ரோமர் 6:12 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்றது, வாசிங்க. ரோமர் 6:12. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த இச்சை என் கண்களை நான் பார்க்கும் பொழுது எமக்குள்ளே
திருப்பி திருப்பி ஒரு நமக்கு தெரிகிறது இது சரியில்லாத காரியம் என்று. எப்படி கண்களிலே நாம் காண்கிறோம், இந்த உலகத்திலே நாம் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எல்லாம் பாவமாய் தான் இருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது இவை பாவம் என்று எனக்கு நன்றாய் தெரிகிறது. எப்படிய கைகளிலே இந்த பாவங்கள் இருக்கின்றது, இவைகள் மொபைலுக்குள்ளாக காணப்படுகின்றது, இவை பாவம் என்று நமக்கு தெரிகின்றது. ஆனால் தெரியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை நான் பார்க்காதபடி நான் இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இவைகளை மறுபடியும் இவைகளை நான் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறது? எமக்குள்ளே இச்சை உருவாகிறது. இச்சை உருவாகும் பொழுது என்ன நடக்கிறதுனா, எந்த பாவத்துக்கு எம் சரீரம் கீழ்ப்படிந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய சரீரம் இந்த பாவத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் என்ன நடக்கிறது? பாவம் எம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த பாவம் எமக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? இது எமக்குள்ளே வேர் கொள்கிறதாய் மாறுகிறது. இந்த வேர் கொள்ளும் பொழுது இது என்ன பண்ணுகிறது? இந்த பாவமானது எம்மை பெரிதான ஒரு பாதிப்புக்கு கொண்டு போகிறது, தேவனை விட்டு தூரம் கொண்டு போகிறது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து விடுகின்றது. நாம் என்ன செய்கின்றோம்? பாவத்துக்கு அடிமையாய் மாறி விடுகின்றோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இச்சையானது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் தான். இந்த இச்சை எம்மை வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. இந்த இச்சை என்பது வஞ்சக ஆவியாக இருக்கிறது. அன்பான என் சகோதர சகோதரிகளே, ஆனபடியால்தான் நாம் இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு எப்படியெல்லாம் பாவங்கள் வருகிறது? இது மொபைல் மூலமா எனக்கு பாவம் வருகின்றது. நான் ஒருவரோடு தொலைபேசியில பேசும் பொழுது பாவங்கள் வருகிறது. நாம் ஒருவரோடு பேசும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்றது. ஏனென்றால் அதற்குள்ளாக இருந்து பாவம் வருகிறது. அல்லேலூயா. இதை குறித்து வாசிக்க பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னா, இந்த சரீரமானது இதிலே எல்லா அவயங்களும் மிகவும் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவைகள், உணர்ச்சிகள் உள்ள அவயங்கள் காணப்படுகின்றது, உயிர் உள்ளதா இருக்கின்றது. இவைகள் என்ன? இவைகள் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பாவத்திலே விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, உம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அல்லேலூயா. இந்த சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்குகிறது எது என்று சொன்னா உங்களுடைய வாய் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா எம்முடைய வாயிலே தான் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒருவர் உங்களுக்கு பேசும் பொழுது, உங்களோடு கூட பழகும் பொழுது அவர்களிடத்திலிருந்து வருகின்ற பிழையான வார்த்தைகள், இல்லாட்டி வஞ்சகமான வார்த்தைகள், மிகவும் உங்களை வாழ்த்தி வஞ்சிக்க பார்க்கிற ஆவிகள், அல்லேலூயா, கிரியை செய்கிறது. உங்களை பெருமையாய் புகழ்ந்து உங்களை வஞ்சிக்க பார்க்கிற ஆவிகள் கிரியை செய்கிறது. இந்த ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய? எம்முடைய வாயிலே இருந்து இந்த ஆவிகளுக்கு எதிர்மாறான சரியான வார்த்தைகள் சொல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த தெளிவு நமக்குள்ளே உண்டாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நாம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு இவைகளை நாம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். ஒருவர் உங்களை குறித்து புகழ்ந்து இல்லாவிட்டால், உங்களை குறித்து பெருமை பாராட்டி உங்களை வஞ்சிக்கத்தக்கதான வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இவங்களை நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டே நாம் இருப்போம் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக இடம் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வாய்க்கு முதலாவது இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய வாயை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கேட்கின்ற வார்த்தையிலையும் நான் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த சரீரம் ஒருபோதும் இருளடைந்து போகாத அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் பார்க்கின்ற பொழுது மிகவும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் பேசுகின்ற காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாய்களை நீங்கள் கவனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். வாய்
நிமித்தம் சரீரம் உங்களுடைய மாம்சம் அசுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இவைகளிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இவைகளிலே நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே. அதன் பிறகு நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய புத்தி பிசகினால் செய்தேன் இதை. அல்லேலூயா. இதை புத்தி பிசகினால் செய்துவிட்டேன், இதனால் செய்துவிட்டேன் என்று நாம் தேவனிடத்திலே நாம் சொல்லக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அதுக்கு முன்பதாக தான் தேவன் கற்றுக் கொடுக்கின்றார், உங்களுடைய வாயை நீங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாவு மிகவும் பயங்கரமானது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. அல்லேலூயா. நாம் இதன் நிமித்தம் தான் என்ன நடக்கின்றது, நாம் செய்கின்ற பாவங்களின் நிமித்தம் தேவ கோபம் எம்மேல் இறங்குகிறது. அவர் சொல்ற, உங்களுடைய கிரிகைகளை, கையின் கிரிகைகளை நான் அழித்து போடுவேன். அல்லேலூயா. கையின் கிரிகைகள் அழித்து போகாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் பிரியப்படுகின்றார், உங்களுடைய வாய்களை பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் காணப்படும். அல்லேலூயா. அவர் பிரியப்படுகின்றார், என் பிள்ளை எப்பொழுதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளை ஒருபோதும் இருளடைந்து இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் பார்க்கின்ற வேளையிலே உங்களுடைய இருதயங்களிலே என்ன இருக்கக்கூடாதா, பாவம் ஆளுகை செய்யாதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த பாவம் நமக்குள்ளே வந்தவுடன் என்ன செய்கிறது பாருங்க. ரோமர் 7:11 வாசிங்க. அங்கே சொல்லுகின்றது, ஒரு பொருளை நாங்கள் பார்க்கிறோம், இல்லாவிட்டால் ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த வார்த்தை எமக்குள்ளே வந்ததும் இவைகளை நாங்கள் வெறுத்து தள்ளாவிட்டால் அது என்ன செய்கிறது, கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவம் எப்படி செய்கிறதுனா, அது முதல்ல எப்படியாவது வஞ்சித்து எங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. வந்தவுடன் இந்த பாவம் என்ன செய்கிறதுன்னா, அதுக்கு நேரம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பாவம் உடனே ஒரு காரியம் உங்களுக்குள்ள நேரடியா வந்து உங்களை நிலை தொட்டு உங்களை பாவத்துக்கு உட்படுத்தாது. அதுக்கு நேரம் தேவைப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா தான் முதல்ல வார்த்தையில தொடங்கப்படும். அதன் பிறகு ஒவ்வொரு வார்த்தை, நாளைக்கு இன்னைக்கு 5 நிமிஷம், நாளைக்கு 10 நிமிஷம் உங்களோடு பேசப்படும். நாளைக்கு 15 நிமிஷம் பேசப்படும். நான் இன்று ஒரு நாள் உங்களை சந்தித்தால் நாளை பல தடவை சந்திக்க வரும். இப்படியாக என்ன செய்கிறது, பல தொடர்ந்து வருகிறதா இருக்கின்றது. இதுக்கு சமயம் தேவை அன்பான சகோதர சகோதரி, நேரம் தேவை. இந்த நேரம் எடுத்து என்ன செய்கின்றது, முதலாவது இவை எமக்குள்ளே வந்து விடுகிறது. வந்த உடனே இந்த பாவமானது எமக்குள்ளே ஒரு கற்பனையை உருவாக்குகிறது. அல்லேலூயா. நாம் இவைகளை கற்பனை பண்ணி பார்க்கிறோம். நாம் சொல்லுகின்ற கேட்ட வார்த்தைகளை கற்பனை பண்ணி பார்க்கிறோம். நாம் பார்த்த காட்சிகளை கற்பனை பண்ணி பார்க்கிறோம். நாம் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், அசை போடுகிறோம். அல்லேலூயா. ஒரு பாவத்தை பார்த்தோம், கண் இருக்குது, கண்ணு நாங்க எப்படி கண் திறந்துக்கிட்டு தான் போறோம், நல்லா கண் பார்வை இருக்கிறது. போகிற வழியில ஏதோ ஒரு பாவத்தை கண்டுவிட்டோம். இந்த பாவத்தை கண்டுவிட்டோம்னா அதை நாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் அந்த இடத்துல மறந்து விட்டு நாம் போய் கொண்டிருக்கணும். அவைகளை நாம் அருவருத்து விட்டு போய் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அவை நாம் அருவருக்காக படிக்க அந்த காட்சிகளை கண்டுவிட்டு நாம் மறுபடி எமக்குள்ள இருந்து அவைகளை அசை போடுவேன் என்று சொன்னார். நான் அவை கற்பனையிலே நான் நினைத்து பார்ப்பேன் என்று சொன்னால் என்ன செய்கின்றதா, அந்த பாவம் என்னை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த பாவம் என்னை வஞ்சிக்க ஆரம்பித்து என்ன செய்கின்றது, என்னை கொன்று விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை கொண்டு விடுகிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த பாவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வஞ்சக ஆவிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கின்றது. அதே ரோமர் 6:11 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்றது, வாசிங்க. அப்படியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மறுத்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, இதை எண்ணிக்கொள்ளுவது. அல்லேலூயா. அதாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் எம்மை ஆளுகை செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பாவமான உலகத்திலே
அல்லேலூயா. நம் பாவத்தை சந்திக்கிற இடத்திலே நாம் நினைக்க வேண்டும், நான் யார் என்பதை. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, நான் பரிசுத்தருடைய ஒரு பிள்ளை, நான் தேவனுடைய ஒரு பிள்ளை என்பதை நாம் எமக்குள்ளே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு நிமிஷம் நாம் இப்படியாக நினைக்கும் பொழுது, நாம் எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்து என்னை பரிசுத்த பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எனக்குள்ளே எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த நினைவு எனக்குள்ள ஒரு நிமிஷம் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெரிதான பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த பாவங்கள் உங்களுக்கு தெரியாது, பாவம் சில பேர் தேடி வருமா? அல்லேலூயா. பாவம் தேடி வருது. அல்லேலூயா. ஆமென். சில பேர் பாவங்களை தேடி போவார்கள். அல்லேலூயா. அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் உண்மை உத்தமாய் வாழுகிற பிள்ளைகளை பாவம் தேடி வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உண்மை உத்தமாய் இருக்கின்ற பிள்ளைகளை பாவம் தேடி வரும். அல்லேலூயா. தேடி வரும். ஆனபடியால் தான் தேவன் சொல்கிறார், தேடி வருகின்ற பாவத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. இது விலகி ஓட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், காண்கிற பாவங்களை நீ வெறுக்க வேண்டும், காண்கிற பாவங்களை வெறுக்க வேண்டும், கேட்கின்ற செய்திகளை அருவருக்க வேண்டும், தீய வார்த்தைகளை அருவருக்க வேண்டும். அருவருக்கும் பொழுது நீ என்ன செய்கின்றாய்? உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை நீ உருவாக்கிக் கொள்கிறாய். அல்லேலூயா. நீ அருவருக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை உணர்கிறாய். அல்லேலூயா. பாவத்தை அருவருக்காத ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஜீவிப்பது இல்லை. அல்லேலூயா. பாவம் எனக்குள்ளே, நான் பாவத்துக்கு என்ன இடம் கொடுக்கிறேனா, நான் பரிசுத்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்கிறேனா, அங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. பாவத்துக்கு நாம் எம்மைக்கு இடம் கொடுப்பேன் சொன்னால், வார்த்தையிலோ செயலோ பார்வையிலோ மொபைலையோ எதுக்காக இடம் கொடுப்பேன் என்று சொன்னால், தொலைக்காட்சிக்கோ நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அவ்வளவுதான். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், அங்க இல்லை, அவர் இல்லை. அல்லேலூயா. ஆனபடியால் அன்பான என் தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணிக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று நாம் எண்ணிக்கொள்ளும் பொழுது பாவம் எம்மை விட்டு ஓடும். அல்லேலூயா. நாம் பார்க்கணும், பாவம் தேடி வந்துச்சான். பாருங்க, ஆதியாகமம் 39:9 வாசிங்க. அங்கே பாருங்க, பாவம் தேவ பிள்ளைகளை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 39:9-10. இந்த வீட்டிலே வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 10 வாசிங்க. அவன் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவனுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. இங்க பாவம் தேடி, யோசேப்பு பாவம் தேடி போனதா, பாவம் தேடி வந்துச்சு. அல்லேலூயா. பாவம் தேடி வந்தது யோசேப்பு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, அங்கே நித்தம் தேடி வந்தது. அல்லேலூயா. அவனை நோக்கி பாவங்கள். அல்லேலூயா. நித்தம் யோசேப்பை தேடி வருகிறது பாவங்கள். அல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கின்றோம், அவன் சொல்லுகின்றான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், ஆனால் அவள் நித்தம் யோசேப்போடு இப்படியாக பேசிக்கொண்டு வந்து, அல்லேலூயா, பேசிக்கொண்டு வந்து அவன் என்ன செய்யவில்லை? அந்த பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அவன் பாவத்தை விட்டு அவன் விலகி போனான். அல்லேலூயா. ஏன்? தேவன் அவனுக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. அதான் சொன்ன, இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ள இல்லை என்று சொன்னால் அங்கே பாவம் நிச்சயமாய் நடக்கும். பாவத்துக்கு உட்படுவார்கள். பாவம் அவர்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் அவன் ஒரு போதும் பாவத்துக்கு உட்பட மாட்டான். அல்லேலூயா. அவன் பாவத்துக்கு விளைவான். ஏன்னா கிறிஸ்துவின் பிள்ளைகளை தான் பாவம் தேடி வரும். அல்லேலூயா. பாவம் தேடி வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கின்றார். அங்கே அவன் சொல்லுகின்றான், அங்கே அவனுடனே இருக்கவும் அவன் சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் பேசவும் விருப்பப்படல, இருக்கவும் விருப்பப்படல, எதுக்குமே அவன் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு விதத்திலும் அவனை தீட்டுப்படுத்திக் கொள்ள அவன் பிரியப்படவில்லை.
ஏனென்றால் அவன் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. எங்கே இருக்கிறவங்க பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப பாருங்க, இந்த இடத்துல தேவன் பிரியப்படுகின்ற காரியம் அதுதான். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒவ்வொரு பொழுது எப்பொழுதும் என்னை எண்ணிக்கொள்ளுங்கள். பாவம் இருக்கிற இடத்திலே நீங்கள் என்னை எண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைக்க, நான் யார் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை நினைப்பீர்கள் என்று சொன்னால், நான் என்னை படைத்த உருவாக்கிய நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த நினைப்பு எனக்குள்ள எப்பொழுதும் வைராக்கியத்தோடு இருக்கும். அல்லேலூயா. நான் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற வைராக்கியம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் இப்படி காணப்படும் பொழுதுதான் எனக்கு முடிகிறது எப்படி கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழ. நான் பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன பாவம் தொடர்ந்தாக மேற்கொண்டு வரும்பொழுது அவனுக்கு இறுதியில் என்ன சம்பவிக்கிறது? வேதம் சொல்லியிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் பொழுது ஒரு பாவத்தை செய்தவுடன் அந்த மனுஷன் மறந்து போவது அல்ல. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு பிள்ளையா இருக்கலாம், இல்லாத வேறொரு மனுஷனா இருக்கலாம். பாவம் செய்யும் பொழுது அது மிகவும் அழகாகத்தான் இருக்கும். பாவம் செய்யும் பொழுது மிகவும் அது நேசிப்பு கூட இருக்கும், அதிகமாய் காணப்படும். ஆனால் அதுல என்ன நடக்கிறது? ஒரு சில கொஞ்ச காலம் செல்லும் பொழுது அங்கே சொல்லுகின்ற ஆண்டவர், அங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படியே என்ன நடக்கிறது? எதெல்லாம் மறிக்குது? உங்களுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிற சந்தோஷம் மறிக்கும், உங்களுக்குள்ளே காணப்படுகிற சமாதானம் மறைக்கும், உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அழிந்து போகும். இவை எல்லாம் என்ன நடக்கிறது? மறைந்து போகிறது, மறைத்து போகிறது. அல்லேலூயா. இதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய விதத்திலே இந்த ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் இவை மறைக்க ஆரம்பிக்கின்றது. இறுதியிலே மாம்சத்துக்குரிய மரணமும் வரும். அல்லேலூயா. இதுதான் ஒரு பாவம் செய்யும் பொழுது அதிலே மிகவும் சந்தோஷமாய் காணப்படும். ஆனாலும் கூட கொஞ்ச காலம் போகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கின்ற சந்தோஷங்கள் அழிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய நிம்மதி தொலைந்து போய்விடும். அல்லேலூயா. குடும்ப நிம்மதி இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. உங்களால் நிம்மதியாய் தூங்க முடியாது, உங்களால் நிம்மதியாய் ஆகாரங்களை உட்கொள்ள முடியாது, ஒரு தண்ணீரையாவது உங்களால் குடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் சொல்கிறார், பாவத்தின் சம்பளத்தை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்குரிய கூலியை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அன்பான சகோதர சகோதரர்களே, அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்பொழுது கிறிஸ்தவ பிள்ளையாகிய நாம் தேவன் சொல்லியிருக்கிறபடியே நாம் மிகவும் வெளிச்சமாய் நாம் காணப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார், ஆவியினாலே உங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி அழித்தால் நாம் பிழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆவியினாலே அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே. வாலிபன் எதனாலே தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்? தேவனுடைய வசனத்தினாலே. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வசனத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரத்துக்கு எதனாய் வருகின்ற இச்சையான காரியங்களை நாம் அழிக்க வேண்டும். அழித்தால் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. நாம் அழிக்காவிட்டால் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் சாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்றார், இங்க பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அல்லேலூயா. ஆவியின்படி உங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நான் இப்படி பிழைக்க பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னா தேவன் சொல்கின்றார், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் இதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திற்கு மாலை பொழுதிலும் கூட. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். நாம் தேடி வருகின்ற பாவத்தை விட்டு நாம் விலகி போக வேண்டும். அல்லேலூயா. ஏன் நான் பாவத்தை நான் தேடி போகல ஆண்டவரே, நான் பாவம் செய்யவும் இல்லை ஆண்டவரே, ஆனால் அந்த மனுஷன் என்னை கூப்பிட்டதுனால அவரோட போய் நின்று கொஞ்சம் அவரோட கூட நான் என்ஜாய் பண்ணேன். அல்லேலூயா. கொஞ்சம் அவர் கொடுத்த அந்த ட்ரிங்க்ஸை நான் எடுத்தேன். அல்லேலூயா. நான் போகல, நான் வாங்கிட்டு வரல, ஆனால் அவர் கொடுத்தனால நான் குடித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னனால நான் இந்த காரியத்தை நான் செய்த ஆண்டவரே. ஆனால் என் கரங்கள் அப்படி அல்ல,
உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நான் பரிசுத்தமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, இப்படி உன் புத்தி பிசகி நான் செய்தேன் என்று சொல்லாதே. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நான் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக ஒரு குடும்பங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தலையில் கையை வச்சு ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக ஜெபிங்க. இங்கே இருக்கிறவர்கள் உங்களோட குடும்பங்களை விசாரிக்கும் பொழுது பிள்ளைகளை தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளையோடு விசாரிங்க. உங்களோட பிள்ளைகள் ஜெபிச்சாங்களா, பைபிள் வாசிச்சாங்களா, என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் விசாரிங்க. உங்களோட மனைவியை விசாரிங்க, மனைவிமார்கள் கணவர்களை விசாரிங்க. விசாரித்து எப்பொழுதும் ஆவிக்குள்ளே அவர்களை இருக்கும்படி நீங்கள் அவரோடு பேசுங்க. அல்லேலூயா. ஆவிக்குள்ளே அவர்களை நடத்த ஒவ்வொரு முயற்சி செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் பிரியப்படுகின்றார் சரீரங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் கரைப்பட்டு போகக்கூடாது என்று தேவன் பிரியப்படுகின்றார். அவருடைய ஆசீர்வாதம் அப்பொழுது எங்களுக்கு நிச்சயம், அவருடைய பாதுகாப்பும் எமக்கு நிச்சயம். இது மகிமையுள்ள தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலும் கூட நான் அப்படியே கூட நாங்கள் எழுந்திருப்போம். நான் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கின்ற இந்த நேரமாக இருக்கின்றது. அவர் எம்மோடு கூட இணைப்படுவார். அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகள், கர்த்தர் கூட இருக்கின்றவர். அல்லேலூயா. அவர் மனதுருகுவார். என்னை என் குடும்பத்து மேல் மனதுருகிறவர், தேசங்கள் மேல் மனதுருகிறவர். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, இதோ நீ சொல்லியிருக்கிறபடி என் தேவனே, என் கண்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். தேவனே, என் கண்களை பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்டு, தேவனே, என் பார்வை சரியானதாக இருக்க வேண்டும். நான் சரியான காரியங்களை பார்க்க வேண்டும். ஆம் தேவனே, என் கண்களுக்கு பரிசுத்த வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கின்றேன், இந்த வாய் என் சரீரத்தை கரைப்படுத்தும் என்று. இந்த வாய்க்கு பரிசுத்தம் வேண்டும். இந்த வாய்க்கு ஒரு கடிவாளம் வேண்டும். அல்லேலூயா. தேவனே, நீ கிரியை செய்யும் என்று சொல்லுவான். தேவன் நடத்துவார். என்னை தேவன் நடத்துவார். தேவனை எப்பொழுதும் தேவனே உமக்கு பிரியமாய் இருக்க நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுவேன். தேவனே, எப்பொழுதும் நான் உமக்கு பிரியமாய் இருக்க பிரியப்படுகின்றேன். யோசேப்பு எப்படி உமக்கு பிரியமாய் இருந்தானோ, யோசேப்பு எப்படி உமக்கு பயந்தவனாய் இருந்தானோ, அதே போல தேவனே, நாமும் உமக்கு பயந்த ஒரு மகனா, பயந்த ஒரு மகனா பிரியமாய் இருக்க பிரியப்படுகின்றேன். இந்த வார்த்தையில, என்னுடைய செயலில, என்னுடைய கிரியையில பரிசுத்தம் தேவையா இருக்கின்றது. தேவனுக்கு கிருபையா இறங்கும்படி வேண்டுகிறோம் என்று சொல்லுங்கள். தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே. அவர் பாவி எம்மை மன்னித்து என் பாவங்களை எல்லாம் மூடி போட்டார். அவர் நமக்கு பாவங்களை மூடி போட்டார். அவர் எம்மை எல்லா பாவத்திலும் மூடி போட்டார். அவர் மூடி போடல் என்று சொன்னார், நாம் மண்ணோடு மண்ணாய் சேர்ந்திருப்போம். அந்த மன்னவர் இயேசு என்னை சந்திக்காவிட்டார். அல்லேலூயா. அந்த இயேசு சந்திக்காவிட்டார், நாம் மண்ணோடு மண்ணாய் சேர்ந்திருப்போம். ஆண்டவருக்கு மீட்டுக் கொண்டார். அந்த பரிசுத்தம் என்னுடைய மூச்சு இருக்கும் வரை, இந்த பூமியிலே நாம் சுவாசிக்கும் வரை அந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து நடக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து நடக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஆவியினாலே உடைய சரீரத்திலே காணப்படுகிற இச்சையான கிரியைகளை அழித்து போடுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற தேவன், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 என்று சொல்கிறோம் ஐயா. அல்லேலூயா. மெய்யாக எங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே,